அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, என் அன்பு நகரம் மற்றும் கிராம மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் இந்த NREGA பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். இதை 100 நாள் வேலை திட்டம் எனவும் கூறுவார்கள். இது ஒரு சாதாரண அரசு திட்டம் மட்டுமல்ல, கிராம மக்களின் வாழ்வாதாரம், ஏழை விவசாய கூலி தொழிலாளிகளின் அடிப்படை உரிமை. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? இந்த பாஜக மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை முற்றிலும் அலட்சியம் செய்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த திட்டத்தினை கெடுக்க வேண்டும் என்றே இந்த திட்டத்திற்கு புதிய பெயர் வைத்துள்ளது BBG ராம்ஜி திட்டம் எனவும், இதை 125 நாட்களாக உயர்த்தி ஊதியத்தை குறைக்கவும் முற்படுகிறது. இதை தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் பலர் எதிர்த்துள்ளனர். இதற்கு பாசிச மோடி மத்திய அரசு நிதி இல்லை மற்றும் மகாத்மா காந்தியின் மேல் உள்ள வன்மத்தை கக்குகிறது. இந்த புதிய விதியின்படி 125 நாட்கள் என்ற பெயரில் வேலை நிறுவப்படும். இந்த புதிய விதியின்படி தினக்கூலி வேலை செய்து வரும் நம் கிராம மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும். மேலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலி தாமதமாகும். இதனால் நமது மக்கள் வேலை கேட்டு அலையும் நிலைக்கு தள்ளப்பட்டவர். வேலை இல்லாமல் என்ன ஆகிறது? ஆண்கள் நகரங்களுக்கு புலம்பெயர்கிறார்கள். பெண்களின் சுயமரியாதை பாதிக்கப்படுகிறது. குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறியாகிறது. முதியவர்கள் உதவியின்றி தவிக்கிறார்கள். கிராமத்தை வளர்க்க உருவாக்கப்பட்ட திட்டத்தை அழித்தால் கிராம மக்களின் தினசரி வாழ்க்கையே அழிகிறது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பலவீனப்படுத்துவது கிராம இந்தியாவையே நசுக்குவது. எனவே இன்று இந்த பதிவிலிருந்து நாம் கேட்கிறோம், புதிய திட்டத்தை மத்திய பாசிச மோடி அரசு கைவிட வேண்டும். ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வரும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும். நிதியை அதிகரிக்க வேண்டும். கூலி தாமதமின்றி வழங்க வேண்டும். முடிந்தால் இந்த 100 நாளை 180 நாளாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். யாராலும் நம் கிராம மக்களின் உரிமையை பறிக்க முடியாது. இந்த 100 நாள் வேலை நம் உரிமை. அதை பாதுகாப்பது நம் கடமை. நன்றி.